சாய்ரா, என்னுடைய தங்கமே, சிலர் மீது எப்பொழுதும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையையும் பாசத்தையும் வைப்போம். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? அவரவர்கள் அவர்களுடைய வேலைகளை காட்டி விடுவார்கள். என்ன தெரியுமா செய்வார்கள்? நீ நன்றாகத்தான் எல்லாவற்றையுமே செய்வாய். ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா சொல்வார்கள்? நீ எனக்காக ஒன்றும் செய்யவில்லை, நான் தான் உனக்காக அவ்வளவும் செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற வார்த்தையால் உன் மனதை காயப்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, அப்படியே நீ செய்தாய் என்று ஒற்றுக்கொண்டாலும் என்ன தெரியுமா சொல்வார்கள்? நானும் தான் அதற்கு ஈடு இணையாக பல செயல்களை செய்து விட்டேனே என்று சொல்வார்கள். சிலருக்கு உண்மையான பாசத்தை காட்டினால் புரியாது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் எப்பொழுதும் பாசத்தை காட்டினால் புரியாது. போலியான அன்பை தேடி அலைவார்கள். அதுவே உண்மையான பாசத்தை காட்டினால் இது போலியான பாசம், இதெல்லாம் நம்ப முடியாது என்று சொல்வார்கள். புரிகிறதா? அதனால் எப்பொழுதும் யார் மீதும் அளவு கடந்த நம்பிக்கையையும் பாசத்தையும் வைக்காமல் நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. அவரவர்கள் திருந்தி வரும் நேரத்தில் திருந்தி வரட்டும். அப்படியே வரவில்லை என்றால் விட்டுவிடு. ஏதோ ஒரு நாள் நிச்சயமாகவே உன்னிடம் வராவிட்டாலும் உன்னை நினைத்து அவர்கள் மனம் வருந்துவார்கள். உண்மையான அன்பு கொடுத்தவரை இப்படி இழந்து விட்டோமே என்று நினைப்பார்கள். புரிகிறதா? அதனால் விட்டு போனவன், உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், இவர்கள் யாரையுமே எப்பொழுதுமே பிடித்து வைத்து வாழ வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அனைத்து விஷயங்களையும் செய்கிறேன். சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து மனபாரங்களுக்கும் விடை கிடைக்கும். தங்கமே, வாழ்க்கையை நினைத்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் சோர்ந்து ஓரிடத்திலேயே அமர்ந்து விடாதே. சீக்கிரமாக நல்ல காலம் வரும். உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். உனக்காகவே நான் இருக்கிறேன். நீ வணங்கியதிலிருந்து தான் உன்னுடைய வீட்டிலும் உன் குடும்பத்தை சுற்றியும் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ என்னை நம்புகிறாய். உன்னை ஒரு நாளும் நான் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். தைரியத்துடன் இருந்தால் நான் இருப்பதை நீ நிச்சயமாகவே பார்க்கலாம். தைரியம் இருந்தால் போதும் தங்கமே. எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலாவது மீண்டு வந்துவிட முடியும். மீண்டு வர என்னுடைய குழந்தைக்கு அதிகமான திறமைகள் இருக்கிறது. உனக்காக நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.